ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஜுபி. வெல்கம் டு ஜுபி ஸ்பேரோவில். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம ஸ்பேரோவுக்கு வந்து நம்பர் பிளேட் வந்துருச்சுங்க, காட்டுறேன். இதாங்க தெரியும்னு நினைக்கிறேன். TN37DT9371 நம்பர் பிளேட் வந்துருச்சுங்க. நம்பர் எப்படி இருக்குன்னு மறக்காம எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் பிளேட் வாங்கினவே பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேயே போய் வாங்கிட்டேன். இப்போ நான் என் ஆஃபீஸ்க்கு தொட்டின மாதிரி தான் ஷோரூமு, போய் வாங்கிட்டேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே போகிற இந்த பிளாக் கார்டு இது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க நம்ம நம்பர் பிளேட்டுக்கு. ரிவிட் அடிக்கலாம் அப்படின்னாங்க. நம்பர் பிளேட்டுக்கு ரிவிட் அடிக்கிறது பெட்டரா இல்லை ஸ்க்ரூ போகிறது பெட்டரான்னு எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சவங்க தான் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரிவிட் அடித்தோம்னா அந்த கார்டு உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நம்பர் பிளேட் ஏதாவது வளர்ந்துச்சுன்னா அந்த ரிவிட்டை கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னாங்க. ஸ்க்ரூ போகிறதா எனக்கு பெட்டராக தெரியுது, ஆனால் எது பெட்டர்னு எனக்கு தெரியல. மறக்காமல் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் உள்ள விஓசி பார்க்கில் வந்து கடல் கன்னி ஷோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் எல்லாமே தெருக்கி விட்டுருந்தாங்க. அந்த வீடியோ தான். இன்றைக்கி அங்கே தான் கடல் கன்னி ஷோக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. நம்ம சாக்கோவை கூப்பிட்ருக்கோம். இப்போ எப்படி சாக்கோ பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதாங்க. போயிட்டு அங்கே போயிட்டு அப்படியே வீடியோ vlog கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்குது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கிங் இருக்கோட்றா, இது எங்கே நிப்பாட்டலாம்? என்னங்க எல்லாம் ஜோடியாக வராங்க. நான் வந்திருக்கேன் பாருங்கள் சாக்கோ கூட. எல்லாம் ஜோடியாக வராங்க. ரொம்ப உள்ள இருக்கிற மாதிரி இருக்கா? ரொம்ப உள்ள நின்றாலும் வெடப்பு தான்டா. எடுக்கிறது பிரச்சனை இல்லை, எவனா பண்ணிட்டானா? பார்த்துக்கலாங்கடியா. நிப்பாட்டிட்டு போகிறக்கு வேறு பயமாக தான் இருக்குது. லாக்கு சைட் லாக்கில் தான் இருக்குது. நம்பர் பிளேட் கூட போடலைங்க, அதுதான் வெடப்பாக இருக்குது. சிவா உள்ளே போய் பார்க்கலாம். ஃபைனலி நம்ம கடல் கன்னி பார்க்க வந்துட்டோம். ஆனால் டிக்கெட் வாங்குற இடத்துல தாங்க சரியான கூட்டம். எப்படி டிக்கெட் எடுக்க போகிறேன்னு அதான் டிக்கெட் வாங்குற பிளேஸ். ஜிபே இல்லையா? டிக்கெட் வாங்கியாச்சு. நம்ம நினச்ச அளவில் கூட்டம் இல்லைங்க. டிக்கெட் வாங்குறதுக்கு லேட்டாகும்னு நினச்சிருந்தேன். பரவாயில்ல, டிக்கெட் எப்படியும் வந்துருச்சு. டிக்கெட் எடுத்தாச்சுங்க. எப்படியோ டிக்கெட் 100 ரூபாடா. நம்ம எதுக்கடா வந்திருக்கோம்? கடல் கன்னி பார்க்க வந்திருக்கேன்டா. வாடா அந்த வேலை வேற லெவலில். என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்கு. யாராவது எடுத்திருந்தால் என்னங்க இது? மெயினா என்ன கேட்குறீ அதை கேட்குறேன். என்ன கேட்ட? என்ன கேட்ட? புரியல. காசாமா? ஆனால் கடல் கன்னி வந்து ஃப்ரீயா? டிராகன் வாய்க்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. எப்பவுமே என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்குது. நம்ம ஃபோட்டோ சும்மா ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைகளோட வந்தோம்னா இல்லை ஏதாவது ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். உள்ளே வந்தது பாருங்கள், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய இது பிக்சர் கிராஃபிக்ஸ் மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. வாடா, வந்ததும் பிள்ளைகளை வச்சு நின்ட்டியா? விளங்குவியா? அதெல்லாம்
ஃபேமிலியோட வந்து நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க. என்ன வந்து வேற லெவல்ஸ் பாத்தீங்க. எந்த மீனை சொன்னேன்னு தெரியலையே. இவருங்க எல்லாம் இந்த மீனை பார்த்துருந்தா தலையும் பார்க்குற மீன் வேற. ஜாலியாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்துருக்காங்க. ஃபேமிலியோட தான் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. பார்த்துட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் நம்ம ஃபோக்கஸ் உங்களாக தான் போலாவா? சூப்பராக இருக்குங்க. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. சரியான கூட்டங்க. சாக்கோ வரங்க வேர்த்து பூத்து போயிட்டான். நானும் தான் கூட்டம் சரியான கூட்டம். பசங்க ஃபுல்லாக முன்னாடி மரசு நின்ட்டானுங்க. ஆனால் சாக்காவை தாங்க கூப்பிட்டு வரக்கூடாது. எந்த மீனை பார்க்க கூப்பிட்டு வந்தா எந்த மீனை பார்த்துட்டு இருக்கிறான்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. பயங்கரம் இல்லை பயங்கரம். பிளேஸ் செம்மையாக இருக்குங்க. கேம்ஸ் ஆகட்டும், அப்புறம் வாங்குகிற பர்ச்சேசிங் பொருளாகட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஒரு ஃபேமிலியோட இல்லை லவ்வரோட வரீங்க அப்படின்னா ஒரு 2000 3000 தனியாக ஒதுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் பத்தும். யாருங்க குழந்தைகள்லாம் இந்த கார் ட்ரைவ் பண்ணுவாங்கல்ல, குழந்தைகளுக்கு பிளேஸ் செம்மையாக இருக்கும். குழந்தைகளோட வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம கூட நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் வந்துட்டாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. வச்சு தூரியிலும் பெரியவங்கள ஏறுற தூரியும் நிறையா இருக்குது. 100 ரூபா தான் என்ட்ரி டிக்கெட்டு. அதில் வந்து அந்த மீன் இதெல்லாம் பார்க்குறக்கு, கடல் கனியை பார்க்குறக்கு வந்து ஃப்ரீ தான். அது 100 ரூபா என்ட்ரி டிக்கெட் உள்ளே போயிடுது. மற்றபடி உள்ளே வந்து எல்லாம் கேம்ஸ் விளையாடுறதுக்கு, பொருள் வாங்குறதுக்கு எல்லாமே வந்து காசு தாங்க. டிக்கெட் ரேட் எவ்வளோன்னு தெரியல. இப்போ ஒரு தூரி போய் விளையாட போகிறோம். அதில் டிக்கெட் ரேட் எவ்வளோன்னு பார்த்துட்டு நான் கரெக்டாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். எதுனா அங்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தூரி தான் நல்லா. அது நான் விளையாண்டதில் இது வரைக்கும் சாக்கா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். போய் விளையாண்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு.
120னா அப்புறம் எல்லா ரைடுக்குமே அதுதான் நினைக்கிறேன். 120 தான் நினைக்கிறேன். 240 ரூபா எங்கள் 2 பேர்த்துக்கு. ஃபைனலி ரைடை முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. ஆகாசு 120 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையாடா? ஏய் இன்னும் பாடி என் ஸ்பேரோவை பார்த்ததுக்கப்புறம் தாங்க ஒரு மனசே வருது. உள்ளே போயிட்டு ஒரு இதே மனசே இல்லைங்க. வண்டி என்னாச்சு, வண்டி நிற்கிதா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியோட நினப்பாவே இருந்துச்சுங்க. ஓகே, நம்ம அப்படி ஃபைனலாக முடிச்சாச்சு. நம்ம அப்படி கிளம்ப வேண்டிய. ஓகே ஸ்காட், ஃபைனலாக நம்ம வெளியே வந்தாச்சு. உள்ளே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக தாங்க இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாம் எப்படின்னா உள்ளே போனோடனையும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. இந்த குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு போனோம்னா நல்லா ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. உள்ளே போனோடனே அப்புறம் நிறையா கிட்டத்தட்ட ஒரு 100 வகையான மீன் வகைகள் இருந்துச்சுங்க. ஒரு குகை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போகிற மாதிரி ஒரு ஃபிஷ் வேர்ல்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு படத்தில் ஒன்று பார்த்துருக்கேன். எப்படின்னா கடலுக்குள்ளே ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு நடந்து போயிட்டே இருக்கும், கடல் அதுக்கு தகுந்த மாதிரி வழி விடும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. ஆனால் அது என்ன படம்னு சரியாக தெரியல. ஒரு ஃபேண்டசி மூவி தான், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது முடிச்சு வந்தோடனே கடைசி எண்டிங்காக தான் நம்ம கடல் கண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தோம்னா அப்படி நிறையா நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறையா பொருட்கள் இருக்குது. அதே மாதிரி தூரிகை நம்ம ஊர் திருவிழா மாதிரி தாங்க தூரிகை இருக்குது, நிறையா இருக்குது. ஆனால் எல்லாமே பெரிய தூரிகை தான். இன்னொன்று நான் ஒன்று விளையாண்டேன்ல, அதுதாங்க சரியான, அது ஒன்று தான் புதுசாக இருக்குது நான் விளையாண்டது. ஆனால் செம்ம ஒரு தலைவலி வருதுங்க. இப்போ வரைக்குமே அது தலை வலிக்குது. அந்த ரொட்டேட் ஆகி சுற்றி வந்ததில் தலை ஒரு மாதிரி இறங்கி நடக்க முடியல. கரெக்டாக இறங்கி என்னால் நடக்க முடியல, அந்த அளவு சுற்றுது. ஓகே ஸ்காட், நம்ம போய் ஏதாவது வெளியே சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். இதோட என் வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் என்னால் முடிஞ்சளவு எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். முடிஞ்சளவு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வரைக்குமே எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இதுக்கு மேலேயும் எனக்கு போக வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஸ்காட், பாய். எல்லாம் ப்ளஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பாய். நம்ம பைக்கு வந்து ஸ்பேரோன்னு நேம் வச்சுருக்கேன். எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நான் ரொம்ப சுபி ஸ்பேரோன்னு வச்சுட்டேன் என்னோடய சேனல் நேமு. என் பைக்குக்கு என்ன நேம் வைக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, என்னோடய சேனல் நேமையே வச்சிடலாமே, ஸ்பேரோ நான் சுபி, இது வந்து என் ஸ்பேரோ, அப்படி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சேன். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு கமெண்ட்டுக்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். பாய் ஸ்பாட், எல்லாம் என்னை ப்ளஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பாய்.